முன்னொரு காலத்தில் ரத்னகூடம் என்கிற தீவு இருந்தது. இந்த தீவை ரத்னாபதி என்கிற இளம் வயது மன்னன் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டம் அது. மன்னன் ரத்னாபதி மிகச்சிறந்த பக்தன். ஒரு முறை இவனுக்கு திடீரென்று ஒரு ஆசை தோன்றியது. எத்தனை நாட்களுக்கு தான் இந்த ரத்னகூடம் தீவுக்கு மட்டுமே மன்னனாக இருப்பது என்று நினைத்தவன் தான் அறிந்த அத்தனை நாடுகளுக்கும் மன்னனாவது எப்படி என்று தீவிர யோசனையில் ஆழ்ந்தான். அனைத்து மன்னர்களின் குமாரிகளையும் மணந்து கொண்டால் அத்தனை தேசங்களுக்கும் ஏக சக்கரவர்த்தி ஆகிவிடலாம் என்று கணக்கு போட்டான். அதன் தொடர்ச்சியாக கடும் தவத்தில் ஈடுபட்டான். தவத்தின் தொடர்ச்சியாக அவனுக்கு இறைவன் காட்சி தந்தார். மன்னன் ரத்னாபதியின் எண்ணத்தை அறிந்த இறைவன் ஆகாயத்தில் பறக்கும் திறன் கொண்ட வெள்ளை யானை ஒன்றை அவனுக்கு வழங்கினார். நீ இந்த வெள்ளை யானையில் பறந்தபடி ஒவ்வொரு தேசத்துக்கும் சென்றால் உன் பராக்கிரமத்தை பார்த்து அத்தனை பேரும் உன்னிடம் சரணடைந்து விடுவார்கள். உன் எண்ணம் நிறைவேறிவிடும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். அதிசய வெள்ளை யானையை பரிசாக பெற்ற மன்னன் ரத்னாபதி ஒவ்வொரு நாட்டுக்கும் அதில் பறந்து சென்றான். வெள்ளை யானையில் பறந்து வந்த மன்னனை பார்த்த அத்தனை மன்னர்களும் பயந்து நடுங்கி போனார்கள். மன்னன் ரத்னாபதிக்கு ஏதோ அதிசய சக்தி கிடைத்திருக்கிறது. அதனால்தான் அவன் வெள்ளை யானையில் பறந்து வருகிறான். அவனை பகைத்து கொண்டால் நமக்குதான் ஆபத்து என்று உணர்ந்தவர்கள் அவனிடம் சரணாகதி அடைந்தார்கள். தன்னுடைய ஏக சக்கரவர்த்தி ஆசையை நிறைவேற்றும் வகையில் அந்த மன்னர்களின் குமாரிகளை தனக்கு மனம் முடித்து தர வேண்டினான். எந்த மன்னரும் அவனுக்கு மறுப்பு சொல்லவில்லை. உடனே சரி என்று சொல்லிவிட்டார்கள். இப்படியாக 80,000 அரசகுமாரிகளை மணந்து தன் மனைவியராக்கி கொண்டான் மன்னன் ரத்னாபதி. ஒரு நாள் வழக்கம் போல் வெள்ளை யானையில் பறந்து போய் கொண்டிருந்தான். போது வானத்தில் பறந்து கொண்டிருந்த கருடன் ஒன்று தன் அலகால் அந்த யானையை கொத்திவிட்டது. கருடன் கொத்தியதும் தான் தாமதம். பறந்து கொண்டிருந்த யானை மேற்கொண்டு பறக்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்தது. நல்ல வேளை, மன்னன் ரத்னாபதிக்கு ஒன்றுமாகவில்லை. கீழே விழுந்த வேகத்தில் மரக்கிளை ஒன்றை பிடித்து அதில் தொங்கி உயிர் தப்பினான். கீழே விழுந்த யானையால் எழுந்திருக்க கூட முடியவில்லை. நாட்டின் பல பகுதிகளிலிருந்து வைத்தியர்களை வரவழைத்தான். யானைக்கு சிகிச்சை அளித்தான். ஆனால் யானை கடைசி வரையில் எழுந்திருக்கவே இல்லை. அதனால் மறுபடியும் இறைவனை நோக்கி தவம் இருக்க தொடங்கினான். ஆனால் இறைவன் காட்சி தரவில்லை. அதனால் தன் கழுத்தை தானே அறுத்து தற்கொலை செய்ய துணிந்தான். அப்போது வானிலிருந்து அசரீரி ஒன்று கேட்டது. மன்னா, உன் செயலை நிறுத்த. கற்புடைய மங்கை ஒருத்தி இந்த யானையை தொட்டாலே போதும், கீழே விழுந்து கிடக்கும் வெள்ளை யானை மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துவிடும் என்றது அந்த அசரீரி. அரண்மனைக்கு வந்து சேர்ந்த மன்னன் ரத்னாபதி தன் முதன் மனைவி அமிர்தலதாவை அழைத்து வெள்ளை யானையை தொடுமாறு கூறினான். அவளும் யானையை தொட்டாள். யானை எழுந்து நின்றுவிடும் என்று ஆவலோடு எதிர்பார்த்தான் மன்னன். ஆனால் அங்கே எந்த அதிசயமும் நிகழவில்லை. ஒரு முறை அல்ல, அமிர்தலதா பல முறை தொட்டும் அந்த யானை எழுந்திருக்கவே இல்லை. மன்னன் ரத்னாபதி கோபத்தில் கத்தினான். அடுத்ததாக அவனது 2வது மனைவி வந்து யானையை தொட்டாள். அப்போதும் யானை எழுந்திருக்கவில்லை. அடுத்ததாக 3வது மனைவி வந்தாள். அவளும் தொட்டாள். கீழே விழுந்து கிடந்த யானையிடம் எந்த மாற்றமும் தெரியவில்லை. மன்னன் இன்னும் அதிகமாக கோபத்தில் கத்தினான். அவனுடைய 80,000 மனைவிகளும் யானையை வந்து தொட்டார்கள். கடைசி வரையில் யானை எழுந்திருக்கவே இல்லை. மன்னன் ரத்னாபதிக்கு பெரும் அவமானம். என் மனைவியரின் ஒருத்தி கூட கற்புள்ளவள் கிடையாதா என்று ஆதங்கப்பட்டான். தன் மனைவியர்தான் கற்புடையவளாக இல்லை, ஊரில் இருப்பவர்களில் ஒருத்தி கூட கற்புடையவளாக இல்லாமலா போய்விடுவாள் என்று எண்ணியவன் நாட்டு பெண்கள் அத்தனை பேரையும் அங்கே வரவழைத்தான். எல்லோரும் வரிசையாக வந்து யானையை தொட்டார்கள். ஆனால் எந்த அதிசயமும் அங்கே நிகழவில்லை. யானை படுத்த நிலையிலேயே கிடந்தது. என் ஊரில் கற்புடைய பெண் ஒருத்தி கூட இல்லையா என்று கோபத்தில் கத்தினான் மன்னன். யானையை கற்புடைய பெண்கள் தொடும் இந்த நிகழ்வு பற்றி கேள்விப்பட்ட பக்கத்து நாட்டைச் சேர்ந்த ஹர்ஷகுப்தன் என்கிற வியாபாரி அதை வேடிக்கை பார்க்க தன் மனைவி சீலவதி என்பவளுடன் அங்கே வந்தான். தன் கணவனிடம் அனுமதி வாங்கிய சீலவதியும் யானைக்கு அருகில் அதை தொட வந்தாள். என் கணவரை தவிர வேறு யாரையும் நான் மனதால் கூட நினைக்காமல் இருப்பது உண்மையானால் இந்த யானை மீண்டும் தன்னுடைய தேக நலன்களை பெற்று எழுந்து நிற்கட்டும் என்று இறைவனை வேண்டியபடியே தொட்டாள். என்ன ஆச்சரியம்! சீலவதி தொட்ட அடுத்த சில நொடிகளில் பழையபடி எழுந்து நின்றது அதிசய வெள்ளை யானை. மன்னன் ரத்னாபதி மட்டுமல்ல, ஊரில் உள்ள அனைவருமே சீலவதியை போற்றி புகழ்ந்தார்கள்.
இறைவன் தனக்கு தந்த அதிசய வெள்ளை யானை மறுபடியும் பழைய நிலைக்கு வர காரணமாக இருந்த சீலவதிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான் மன்னன் ரத்னாபதி. தன்னுடைய அரண்மனை வளாகத்துக்கு உள்ளேயே அவளுக்கென்று பிரம்மாண்ட வீட்டை ஒதுக்கினான். சீலவதியின் கணவனான வியாபாரி ஹர்ஷகுப்தனும் அவளோடு தங்கினான். மேலும் இன்னொரு அதிரடியான காரியத்தையும் செய்தான். தான் ஏற்கனவே மணந்த 80,000 மனைவியரையும் ஒரே நேரத்தில் தன்னிடமிருந்து விளக்கினான். அவர்களுக்கும் தனக்கும் இனி எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும் அறிவித்தான். இதன் மூலம் மகாராணிகளாக வலம் வந்த 80,000 பெண்களும் ஒரே நேரத்தில் வேலைக்காரியாகி போனார்கள். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் கற்புடைய மங்கையான சீலவதியை தனியாக சந்திக்க வந்தான் மன்னன் ரத்னாபதி. உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடன் பிறந்தவர்கள் என்று யாராவது இருக்கிறார்களா? அப்படி இருந்தால் அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடு என்று கேட்டான். அதற்கு சீலவதி, என்னுடைய ஊரில் ராஜதத்தை என்கிற தங்கையொருத்தி இருக்கிறாள். அவளும் கற்பில் சிறந்த பெண்தான். நீங்கள் விரும்பினால் அவளை மணந்து கொள்ளலாம் என்றாள். அடுத்த நாளே சீலவதி மற்றும் அவனது கணவனுடன் அவளது ஊருக்கு அதிசய வெள்ளை யானையில் பறந்து சென்ற மன்னன் ரத்னாபதி ராஜதத்தையை சந்தித்தான். சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பார்ப்பதற்கு மகாராணி போலவே இருந்தாள். மன்னன் ரத்னாபதிக்கும் அவளை பிடித்து போனது. ராஜதத்தையும் மன்னனை மணந்து கொள்ள சம்மதித்தாள். இளம்பெண் ராஜதத்தையை மணந்து கொள்ள நல்ல நாள் நேரம் பார்க்க ஜோதிட வல்லுநர்களை வரவழைத்தான். ராஜதத்தை மற்றும் மன்னன் ரத்னாபதியின் ஜாதகங்களை அலசி ஆராய்ந்த ஜோதிடர்கள் ஓர் அதிர்ச்சியான விஷயத்தை சொன்னார்கள். மன்னா, அடுத்த 3 மாதங்களுக்கு நேரம் சரியில்லை. அதுவரையில் நீங்கள் இந்த பெண்ணை திருமணம் செய்யாதீர்கள். அதையும் மீறி நீங்கள் அவளை திருமணம் செய்தால் இந்த ஜாதக பலன்படி உங்கள் மனைவி தன்னுடைய கற்பை இழந்து விடுவாள் என்று சொன்னார்கள். ஜோதிடர்கள் சொன்னதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது கற்புடையவளாக தானே என் ராஜதத்தை இருக்கிறாள். அவளை நான் இப்போதே திருமணம் செய்து அவளை என் கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறேன். பிறகு எப்படி 3 மாத காலத்துக்குள் அவள் கற்பை இழப்பாள் என்பதையும் நான் பார்த்து விடுகிறேன் என்று சவால் விட்டான். அடுத்த சில தினங்களில் ராஜதத்தையை திருமணம் செய்து கொண்டான். ராஜதத்தையை திருமணம் செய்த மன்னன் ரத்னாபதி மனம் புரிந்த கையோடு பக்கத்தில் இருந்த குட்டி தீவுக்கு அவளை அழைத்து சென்றான். மனித சஞ்சாரமே இல்லாத தீவு அது. கடலுக்கு நடுவே இருந்த அந்த தனித்தீவில் ஒரு வீட்டை உடனே உருவாக்கி அங்கே புதிய மனைவி ராஜதத்தையை தங்க வைத்தான். அவளுக்கு பாதுகாப்பாக எந்த ஆண்களையும் அவன் நியமிக்கவில்லை. எல்லோருமே பெண்கள்தான். அடுத்த 3 மாத காலத்துக்கு அந்த தனித்தீவில் தான் ராஜதத்தை இருப்பாள். ஆண்களே இல்லாத தீவில் அவள் இருக்கும்போது எப்படி தன்னுடைய கற்பை இழப்பாள் என்று நினைத்தான் மன்னன் ரத்னாபதி. தினமும் இரவில் அந்த தீவுக்கு வந்து மனைவி ராஜதத்தையோடு இருப்பான். பகல் வேளையில் தீவை விட்டு வெளியேறி அரண்மனைக்கு போய்விடுவான். பறக்கும் வெள்ளை யானை இருந்ததால் சட்டென்று இங்கே வருவதும் அங்கே போவதுமாக இருந்தான். ஒரு நாள் ராஜதத்தை கெட்ட கனவு ஒன்றை கண்டுவிட்டாள். அது பற்றி இரவு வேளையில் வந்த மன்னன் ரத்னாபதியிடம் சொன்னாள். அந்த கனவை எண்ணி கவலை கொள்ளாதே என்று சொன்ன ரத்னாபதி அவளுடைய கவலையை போக்க உற்சாக பானத்தை ஊற்றி கொடுத்தான். அவளும் அதை வாங்கி குடித்தாள். உற்சாக பானம் அருந்தியதால் மதிமயங்கி நடை தளர்ந்து தள்ளாடினாள் ராஜதத்தை. விடியும் நேரம் வந்தது. ரத்னாபதி அங்கிருந்து புறப்பட முயன்றான். எப்போதும் போல் இன்றைக்கும் என்னை விட்டு போய்விடாதீர்கள். இன்று மட்டுமாவது என்னோடு பகல் வேளையில் இங்கே இருங்கள் என்று வேண்டினாள் ராஜதத்தை. எனக்கு முக்கிய வேலை இருக்கிறது. நான் அரண்மனைக்கு போயே ஆக வேண்டும். கவலைகளை மறக்க வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் உற்சாகமானதை அருந்து. இரவில் நான் வந்து விடுகிறேன் என்று சொன்னவன் அவள் சொன்னதை காதில் வாங்காமல் வெள்ளை யானையில் பறந்து போனான். மன்னன் சென்ற சிறிது நேரத்தில் தன் அறைக்குள் வந்தாள். கொஞ்சம் உற்சாகபானத்தை எடுத்து பருகினாள். அவள் தன் நிலையிலேயே இல்லை. அப்போதுதான் தனக்கு முன்பாக ஆண் ஒருவன் நிற்பதை கவனித்தாள். எல்லோரும் பெண்களாக தானே இங்கே இருந்தார்கள். திடீரென்று எப்படி ஒரு ஆண் உள்ளே வந்தான் என்று யோசித்தவள் அவனை பார்த்து, யார் நீ என்று கேட்டாள். என் பெயர் எவனேசன், மதுரையைச் சேர்ந்தவன் என்று பதில் சொன்னான் வந்தவன். இங்கே எப்படி வந்தாய் என்று அவள் கேட்டபோது அவன் தன்னுடைய சோக கதையை விரிவாக சொன்னான். என்னுடைய சிறு வயதிலேயே என்னுடைய தந்தையை இழந்தேன். என் சொத்துக்களை சொந்தக்காரர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நான் வெளி தேசத்துக்கு போனேன். அங்கே கிடைத்த வேலைகளை பார்த்து பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன். அவ்வாறு சேர்த்த பணத்தை வைத்து ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யலாம் என்று முடிவு செய்து ஒரு ஊருக்கு போன போது திருடர்கள் என்னிடமிருந்த பணத்தை பறித்து கொண்டார்கள்.
கையில் பணம் இல்லாததால் பிச்சைக்காரன் போல அலைந்து திரிந்தேன். ஒரு இடத்தில் தங்கச் சுரங்கம் தோண்ட ஆட்கள் தேவை என்று கேள்விப்பட்டு அங்கே போனேன். நானும் அங்கே சுரங்கம் தோண்டும் வேளையில் ஈடுபட்டேன். நான் மாத கணக்கில் தோண்டியும் தங்கம் கிடைக்கவில்லை. ஒரு சிலருக்கு தங்கம் கிடைத்திருந்தது. தங்கம் கிடைத்தவர்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சியில் இருந்தார்கள். அதை பார்த்த என்னால் அங்கே தொடர்ந்து இருக்க முடியவில்லை. சோகம் அதிகமானதால் நான் வாழ்வதை வீண் என்று முடிவு செய்தேன். விறகுகளையும் மரக்கட்டைகளையும் குவித்து தீ வைத்து அதில் விழுந்து இறந்து போவது என்று முடிவெடுத்தேன். தற்கொலைக்கு முயன்ற என்னை ஜீவதத்தன் என்கிற வியாபாரி காப்பாற்றினார். நான் ஸ்வர்ணதீவுக்கு போகிறேன். உன்னுடைய நல்ல வாழ்க்கைக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். என்னுடன் வா என்று அழைத்தார். நானும் அவரோடு கப்பலில் பயணம் செய்ய ஆரம்பித்தேன். என் துரதிர்ஷ்டம், நடுக்கடலில் கப்பல் பயணித்துக் கொண்டிருந்த போது பெரும் புயல் வீசியது. புயலில் சிக்கிய கப்பல் கவிழ்ந்தது. கப்பலின் உடைந்த மரக்கட்டையை பிடித்து நான் நீந்த ஆரம்பித்தேன். அப்போதுதான் இந்த தீவுக்கு வந்து சேர்ந்தேன். உங்களை பார்த்து இங்கே வந்தேன் என்று சொன்னான் புதிய விருந்தாளியான எவனேசன். அவன் சொன்னதை கேட்ட ராஜதத்தைக்கு அவன் மீது பரிதாபம் ஏற்பட்டது. உற்சாகபானம் தந்த போதையில் இருந்தவள் அவன் கையை பற்றி தன் அருகில் அமர வைத்து ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாள். சிறிது நேரத்திலேயே அவனை இவளுக்கு பிடித்து போனது. அழையா விருந்தாளியாக வந்து சேர்ந்த யவனேசனுக்கு உற்சாகபானத்தை ஊற்றிக் கொடுத்தாள் ராஜதத்தை. அவனும் சோகம் மறக்க அதை குடித்தான். இருவரும் போதையில் அங்கிருந்த மெத்தையில் உருண்டு புரண்டார்கள். உற்சாகபானத்தின் போதை இருவரையும் நொடியில் காதலர்களாக்கிவிட்டது. மாலை வேளையில் வழக்கம் போல் பறக்கும் வெள்ளை யானையில் அங்கே வந்து சேர்ந்தான் மன்னன் ரத்னாபதி. மனைவி ராஜதத்தை ஒரு இளம் வாலிபனோடு காதல் போதையில் இருந்ததை நேரில் கண்டவன் அதிர்ந்து போனான். எது நடக்கக்கூடாது என்று நினைத்தேனோ அது கடைசியில் நடந்துவிட்டதே என்று கோபம் கொண்டான். யவனேசனை வாளால் வெட்டி போட முயன்றான். வேண்டாம் என்று தடுத்து மன்னன் காலில் விழுந்து கதறினாள் ராஜதத்தை. ஒரு கணம் அமைதியாக யோசித்தான். ஜோதிடர்கள் இதைத்தானே சொன்னார்கள். அவர்கள் சொன்னபடி 3 மாதம் கழித்து திருமணம் செய்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காதே என்று வருந்தினான். மேலும் தான் ஊற்றிக் கொடுத்த உற்சாகபானம் தந்த போதையில்தான் ராஜதத்தை மதிமயங்கி மனம் கலங்கி இப்படி ஒரு தவறை செய்திருக்கிறாள் என்பதையும் உணர்ந்தான். அப்படியென்றால் இந்த தவறு நடக்க நானும் ஒரு வகையில் காரணம் என்பதையும் அறிந்தான். ஏற்கனவே மணந்த 80,000 பெண்களும் கற்புடையவராக இல்லாத நிலையில் இப்போது இவளுக்கும் அப்படியொரு நிலைமை ஏற்பட்டு விட்டதே என்று வருந்தியவன் இனி இந்த இல்லற வாழ்வே வேண்டாம் என்று முடிவெடுத்தான். மனம் நொந்து ஆட்சியை துறந்து துறவிக்கோலம் பூண்டு கானகம் நோக்கி புறப்பட்டான். நம்முடைய தலைவிதியில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறதோ அதை மாற்றவே முடியாது என்கிற செய்தியை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. தான் மனைவியாக்கிக் கொண்ட 80,000 பெண்களும் கற்புடையவர்கள் அல்ல என்று மன்னன் ரத்னாபதிக்கு தெரிந்ததும் அவனுடைய விதிதான். கற்புடைய பெண்தான் மனைவியாக வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடித்து ஜோதிடர்கள் சொன்னதையும் மீறி திருமணம் செய்து அவள் கற்பை இழக்கவும் அவனுடைய தலைவிதியே காரணம். நாம் வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ்ந்துவிட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்வதை தவிர்த்து விடலாம் என்கிற இன்னொரு செய்தியையும் இந்த கதை மறைமுகமாக நமக்கு உணர்த்துகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்கேயும் எப்போதும் எங்களோட இணைந்திருக்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.